அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். வணக்கம். நானும் இந்த மறுபடி நாட்டில் ஏழ குடும்பத்தில் பிறந்து முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பருக்கு மனைவியாக ராஜேஸ்வரி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. என்னோட மகன் பேரோ கதிரவன், மகள் பேரோ மலர்கொடி. என் குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும் போது என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு என் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிட்டேன். அனை தினமும் என்னுடைய கணவர் சமாதிக்கு சென்று தீபம் ஏற்றுவது வழக்கம். இப்பொழுது என்னுடைய கணவர் சமாதிக்கு செல்கிறேன். காணாத கண் தூங்குமா, கை சேர நாளாகுமா, போட்டு விளைஞ்ச பயிறு வீணா போய்விடுமா. ஒரு தூங்க ஓரால் தூங்க நாலு தூங்கலையே, நீ தூங்க மீனோ தூங்க நெஞ்ச தூங்கலையே. காணாத கண் தூங்குமா, கை சேர நாளாகுமா, பச்சை கிளியா நாள் பறந்து நான் தேடுவேன், பாடி வரும் தென்னிடம் காணி சிந்தை வர
கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனே நீங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும். அதுதான் தங்கச்சியுடைய ஆசை. அண்ணா அம்மா அண்ணனும் வேலை தேடி போறாரு. அண்ணன் வேலைக்கு போய் சம்பாரிச்ச உடனே முதல் மாசம் சம்பளம் வாங்கி அண்ணன் கிட்ட சொல்லி எனக்காக ஒரு கம்பெனி மொபைல் போனை வாங்கி கொடுக்கணும். பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுல தண்ணியே இல்ல, முதல்ல ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். உன் தந்தை கோட்டைக்காவன் நாட்டை கண்ணை இவன் காத்திருந்தான். ஆனால் இந்த நாட்டின் பொறுப்பை யார் கத்திர ஒப்படைப்பார் பார்த்தார். உன்னை தர மற்றவர் கண்ணுக்கே தெரியவில்லை. இந்த கோட்டைக்கான பொறுப்பை என் நாட்டை இருவழியை போல் காத்தவர்கள் சீக்கிரமாக நகரம் வந்து சீக்கிரமாக வந்து சேரும். இந்த நாட்டை நீங்க பாதுகாத்தாருன்னா ஜாக்கிரதை. வேலை தேடி வந்தால் நாட்டு மன்னர் வேலை கொடுத்து விட்டார். சந்தோஷமா இருக்கிறது. அரண்மனை சுற்றி வர இரண்டு நாட்களாகியும் இன்னும் வரவில்லை. தண்டிப்பேன் அவனை காண வேண்டும். எங்கு சென்றான் என்ன என்று ஒன்றுமே புரியவில்லை. திருப்பதி ஒன்றில போய் இந்த பணத்தை கொண்டு வந்தாதான் என் மனசு சாந்தி ஆயிடும். அது எம்பெருமான் கால நெடுக்க வீண்டாதான் என் மனசு சாந்தி ஆயிடும். திருப்பதி போகாத பச்சலாம் இருந்தீங்க வாங்க, திருப்பதி உண்டி சேர்த்துட்டு வந்துடுறேன். நான் இங்கே ஆட்சிக்காரன் நீ பாட்டு சரிட்டா திருப்பதி போறேன் பாத்துக்க என்ன தெரிதா. திருப்பதி மலை பாஜம்
உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே இதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் கிரிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா கோவிந்தா திருப்பதி பார்த்தான் போறோம் நம்ம தளபதியை பார்த்துட்டு போவோம் எங்க தளபதி தளபதி எங்க அலங்குவாளல்ல மாறு வேஷம் எதிரி படம் என்ன படம் வந்துக்குது அவன் எவ்வளவு பேர் இறக்கிருக்கான் இன்னும் ஆயுதம் வச்சுங்கிறான் அவனு உழவு பார்க்க போறேன் எப்படி கவிதை எனக்கு கிடைத்த சரி தலைவா நம்ம படம் என்னென்ன படம் இருக்குது நம்ம படையில எவ்வளவு ஆயுதம் இருக்குது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லாத்தையும் காட்டுறேன் நாட்டு மன்னர் வேலை கொடுத்து விட்டார் சந்தோஷமாக இருக்கிறது ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் அரண்மனையை சுற்றி வர வேண்டும் பொதுவாக ஏமனது தங்கம் போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே பொதுவாக ஏமனது தங்கம் இதுதான் யானைப்படை ஐயாயிரம் யானை 15,000 வீரர் 5000 வேலைக்கு 15,000 வீரர்கள் 5000 பேர் யானை குலப்பாட்டத்துக்கு 5000 பேர் யானை சாப்பாடு போடுறதுக்கு 5000 பேர் யானை மண்ணு சண்டை போடுறதுக்கு அற்புதம் அப்படி இருந்தா தான் எதிரி ஜெயிக்க முடியும் எவருக்கும் சோர்வு இல்லாமல் இருப்பதற்காக இப்பேற்பட்ட திட்டத்தை வைத்து இன்னும் படங்கு இருக்குது அடுத்த படை சந்திப்போம் பரிதாரத்தை பூசிக்கொள்ள